பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இருக்குதுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கிளை நீதிமன்றங்கள் 10th லெவல் போஸ்ட்டுக்கு எப்போ அப்டேட் வரும் அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாவட்ட நீதிமன்றத்தில் 10th லெவல் போஸ்ட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃபு, அப்புறம் வந்து ப்ராசஸ் ரைட்டர் எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபுல் வியூவில் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செகண்ட் லிஸ்ட் வரும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இவங்க டேரெக்டாகவே சிங்கிளாகவே வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்டர்வியூக்கான மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து எங்கேயும் வந்து தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கல, டேரெக்டாக செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செலக்டான கேண்டிடேட்டுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இனிமேல் டேரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் ப்ளஸ் வந்து இன்டர்வியூக்கான வைவா வைஸ்க்கான மதிப்பெண்களையும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கம்யூனிட்டியில் செலக்ட் பண்ணி கொண்டுறதை முதற்கொண்டு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் ஒருத்தவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு என்ன, ஜெண்டரு, கம்யூனிட்டி என்ன, எவ்வளோ மார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, டோட்டல் மார்க். ஸோ இன்டர்வியூ மார்க்கையும் ரிட்டன் மார்க்கையும் சேர்த்து வந்து ஃபைனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் பைலிஃபுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களும் ஃபீமேல் கேண்டிடேட்டு. ஸோ பேக்வர்ட் கிளாஸு 170 மார்க். ஸோ ஃபுல் வியூவில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பிசி விமன் கேட்டகரி. ஸோ இது மாதிரி மாவட்ட வாரியாக ஃபுல்லாகவே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி பேஸிஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் அஃபிஷியலாக வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் வியூவில் வெயிட்டிங் லிஸ்ட் எப்படி வந்து சூஸ் பண்ணுவாங்க, ஸோ யாரெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா, அந்த வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை மந்த் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபைனல் லிஸ்ட்டு இப்போ வந்தாச்சு. ஸோ நம்மளுமே தான் சொல்லியிருந்தோம் செகண்ட் லிஸ்ட் வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ செகண்ட் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. மேபி இது ஜாயின் பண்ணுறாங்களான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட லிஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு நோட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். The wait list for each post indicated above shall be a enforced until the regular list in drawn up subsequentlyன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனல் பேஸ்டு என்னென்ன மாதிரியான ப்ரியாரிட்டி வந்து இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வெயிட்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இது இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்குமே இருக்கும். ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டும் இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றதும் இருக்கும். ஃபுல்லாகவே ரிட்டன் மார்க்கு, இன்டர்வியூ மார்க்குன்னு டோட்டலாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வாய்ப்பாக இந்த 2025 வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ கம்மியான ஸ்கோர் எடுத்தவங்க, ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல சார், நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலான்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 4 வந்து கன்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து வந்து படிங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த எக்ஸாமினேஷனில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வந்து படிங்க. சீனியர் பைலிஃபு இது மாதிரி செலக்ட் ஆகிருக்காங்க. ஒரு சில இதில் வந்து வேக்கண்ட் இல்லாமல் நில்லாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அஃபிஷியலாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம மார்னிங் வந்து என்ன டீட்டெயிலாக இது வந்து கம்யூனல் வைஸாக எப்படி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரியாரிட்டி எப்படி, வெயிட்டிங் லிஸ்ட் எப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணலாம். அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கேட்பீங்க. இது முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் வந்து நமக்கு அடுத்த அப்டேட் வந்து இருக்குது. ஸோ ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால் படிப்படியாக ஒரு ப்ராசஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 118 பேஜுக்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதற்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றதும் வெப்சைட்லேயே வந்து நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நானே வந்து மேக் பண்ணி போகிறேன். நன்றி, வணக்கம்.